ஆமென். தேவன் என் ஜனம் வாழ்கிற ஜனமாய் மட்டுமல்ல, என் ஜனம் ஆள்கிற ஜனமாய் இருக்கும். ஆமென். நீங்க சூழ்நிலைகளுக்கு கைதியா இருக்க மாட்டீங்க. அனைத்து சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆள ஆரம்பிப்பீர்கள். ஆள பிறந்தவனே, அள பிறந்தவன் அல்ல, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். நீங்க எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா அப்படி ஒரு தாழ்வான இடத்துல பிறந்துட்டதுனால நீங்க தாழ்வாதான் இருக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. அந்த நிலையை மாற்றி அமைக்க முடியும். வாழ்வதும் ஆழ்வதும் எனது உரிமை. அடிமையாய் போன யோசேப்பு அந்த எகிப்திலே அதிபதியாக மாறினான். சொல்லட்டுமா, நீங்க இந்த உலகத்துல பிறந்தது யாரும் ஒருவரால் தீர்க்க முடியாத ஏதோ ஒரு காரியத்தை தீர்த்து வைப்பதற்காகவே நீங்கள் இந்த பூமிக்கு வந்தவர்கள், இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்தவர்கள். Actually, you are not a problem maker, you are a problem solver. ஒருவனுடைய பிறப்போ ஒருவன் பிறந்த சூழலோ அவன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது இல்லை. அதை தாண்டி சில காரியங்கள் இருக்கிறது, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை முடிவு செய்கிறது. ஆமென். எங்க பிறந்தீங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்க மனதில் இருக்கும் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்ததா இருக்கும் என்றால் தாழ்வில் இருக்கிற யாரும் உயரே வர முடியும். ஏங்க, ராமன் ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை. பயப்படாதீங்க வாழ்க்கையில. முதல்ல அதான் சொல்ல, பயந்துட்டே இருக்காதீங்க. தில்லுக்கு தான் துட்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லையற்றவர். உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் அவர் சிலுவையில அறுத்துட்டார். இனி எந்த தீமையும் உங்களுக்கு இல்லை. பிரியம் காலங்களை வெல்ல உதவி செய்கிறது. ஆமென். கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க. காலங்களை வெல்ல உதவி செய்கிறது. போன முறை இங்கே வந்தபோது வார்த்தையை கேட்டு பாஸ்டர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சபைக்கே ஸ்பான்சர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு. ஆமென். அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துடாதீங்க. இதில் அப்படியே உள்ளே வந்துடுங்க. இன்னொரு ட்ரிப்ஸ் நான் வர்றதுக்குள்ள உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட பல 100 மடங்கு. ஆமென். சிலருக்கு 2 மடங்கு, சிலருக்கு 30 மடங்கு, சிலருக்கு 60 மடங்கு, சிலருக்கு 100 மடங்கு, சிலருக்கு 1000 மடங்கு, சிலருக்கு கோடா கோடியா. அவ்வளோதான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட இன்னொன்று இருக்குது. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இதை எண்ணவே முடியல. எண்ண முடியாத அளவிற்கு உன் ஆசீர்வாதங்கள் இருக்கும். You cannot count it, the blessings of the Lord. Amen. கடற்கரை மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஆமென். கடவுள் இடத்துல எல்லையே கிடையாதுங்க. எல்லாம் சொல்லுங்க, அவர்கிட்ட எல்லையே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லையற்றவர். ஆமென். நாம் அவரை அறிந்து கொண்டு அவரோடு இணைந்து கொள்வோம் என்றால் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளை நிரப்பி நம்மளை அப்படியே வழிய வச்சு நம்ம மூலம் ஒரு குடும்பத்தை, ஒரு பட்டணத்தை, ஏன் ஒரு தேசத்தையே அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், சில காரியங்கள் அறியாமையினால் சிலதை நீங்கள் இழந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அது உங்கள் முடிவு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அது முடிவு அல்ல. ஆமென். இந்த கூட்டங்களே அப்படி துவந்து போன அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் எழும்புவதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கிறது. ஆமென். அதனால் நீங்கள் இந்த கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழுப்பும், உங்களை தூக்கும். உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். யாரெல்லாமோ உங்கள் வாழ்க்கையில் என்னத்தெல்லாமோ செஞ்சிருக்கலாம்,
ஆனா தேவன் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். ஆமென். ஸோ இந்த காலையில் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற தொழுது கொள்ளுகிற அந்த தேவன் உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர். லாஸ்ட் டைம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வரிசையாக நிற்கிறாங்க, எல்லாம் கோல்டுக்கு வேலை வச்சுட்டு ஒரு 20 பொருளுக்கு மேலே கோல்டு கொண்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விதைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமான பிள்ளைகள். இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் விதைச்சதை விட பல மடங்கு இப்போ அறுத்துருக்குறோம், பல மடங்கு வாங்கியிருக்கிறோம், பல மடங்கு எங்கள் கைகளில் தேவன் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமேன். அதெல்லாம் நெகட்டிவாக மட்டும்தான் கிறிஸ்தவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதை முற்போக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் அவர் சிலுவையில் அறுத்துட்டார், இனி எந்த தீமையும் உங்களுக்கு இல்லை. சிலரால் ஏன் நன்மையை நம்ப முடியறது இல்லை தெரியுமா? நான் பண்ணதுக்கு எனக்கு இது வேணும் பிரதர், பண்ணது 1 2 எவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டேன், என்ன உப்பை தின்னவன் பரவாயில்ல, உங்களுக்கு கூட தெரியுதா? உப்பை தின்னவன் என்ன ஆகணும்? தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அவர் ஏன் அப்போ சிலுவையில் தண்ணி குடித்தாரு? அவர் என்ன தப்பு பண்ணார்? ஒரு தப்புமே பண்ணல. அப்போ அவர் அவ்வளோ பாடுபட்டதுக்கு காரணம், நீங்கள் செய்த தீமையின் விளைவாக நமக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ண எல்லா விளைவையும் அவர் ஒட்டுமொத்தமாய் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை, அவருடைய சுகத்தை, அவருடைய பலத்தை உங்களுக்கு ஈவாக பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, ஈவு பரிசு. இப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கையே எப்படி இருக்கு போது தெரியுமா? இட்ஸ் a gift of God. It's a gift of God. ஆமென். வாழ்க்கை என்பது ஒரு பரிசு போல உங்களுக்கு இப்போ இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமா, அது நியாயமாய் நாம் பண்ண சில காரியங்களுக்கு இது கிடையாது. ஆனால் அவர் உங்களுக்கு என் மீது வர வேண்டியதை ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு இப்பொழுது அது ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட். ஆமென். ஓகே, நாம் தொடருவோம். இந்த நல்ல இயேசு நமக்காய் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறபடியால் நாம் வாழ்ந்திருப்போம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நாம் வாழுவோம். ஒரு நாள் என் சர்ச்சில் பேசிகிட்டே இருந்தேன், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள்னு பேசிகிட்டே இருந்தேன். டக்குன்னு ஹோலி ஸ்பிரிட் இன்னொரு வார்த்தையை கொடுத்தார். இல்லைப்பா, இன்னொன்று என்கிட்ட இருக்குன்னாரு. என்ன ஆண்டவரே, கெட்டு போனவங்க வாழ்ந்திருந்தாலே சூப்பர் தானே, வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறேன். அப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரு வார்த்தை எனக்கு ஆட் பண்ணார். என்ன ஆட் பண்ணார்னா, என் ஜனம் வாழ்கிற ஜனமாய் மட்டுமல்ல, என் ஜனம் ஆளுகிற ஜனமாய் இருக்கும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் வாழுவீர்கள், நீங்கள் ஆளுவீர்கள். ஆமென். அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடும் வார்த்தையோடும் தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். முதல்ல உங்களை வாழ வைப்பார், அப்புறமா உங்களை ஆள வைப்பார். ஆமென். வாழ்க்கையை இழந்த நீங்க வாழ்க்கையை மீண்டும் பெறுவீங்க. ஏற்கனவே நல்லா வாழ வச்சுட்டாருன்னு சொல்ற உங்களை இன்னும் ஆள வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வதும் ஆழ்வதும் எனது உரிமை. சொல்லுங்க, வாழ்வதும் ஆழ்வதும் கிறிஸ்துவுக்குள்ளாய் எனது உரிமை, எனது ஸ்லாக்கியங்கள். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்ற நாம் இந்த பூமியிலே ராஜாக்களை போல ஆழ்வது அதிக நிச்சயமாமே. எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாமே. ரோமன் 5:17 அப்படிதான் போடுது, சொல்லியிருக்குது. ஓகே, இன்றைக்கு நான் என்னுடைய அந்த யாத்திராகமம் போதனையை தொடர இருக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து இன்னைக்கு வாசிக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம், அப்படி கொஞ்சம் உள்ள போகலாம். எடுத்துக்கோங்க, 8 எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்தீங்களா? யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். பாருங்க, நல்லா இருந்த ஜனம் இப்ப திடீர்னு என்ன ஆயிடுச்சு? அடிமையாக மாறிவிட்டார்கள். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அடிமையாய் போன யோசேப்பு அந்த எகிப்திலே அதிபதியாக மாறினான். எல்லாம் சொல்லுங்க, அடிமை அதிபதியாக மாறினான்.
இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் கரெக்டா? இதை பற்றி போன இதில் நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு அடிமை அதிபதியாக மாறினான் அப்படின்னு பேசினோம். ஆனால் யோசேப்பு காலத்தில் 70 பேர் உள்ளே போனாங்க. யாக்கோபின் அந்த சந்ததி 70 பேர் உள்ள என்ன பண்ணாங்க? போனாங்க. உள்ளே போயிட்டு யோசேப்பு காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லேவரிக்குள்ளே போயிட்டு திடீர்னு பார்த்தா அந்த தேசத்தில் அவர்கள் யாராக இருக்கிறாங்க? ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட சந்ததிகள் போல் வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் அதே தேசத்துக்குள்ளே தான் ஒருத்தன் அடிமையாக போனான். ஆனால் என்னதான் மாறிட்டான்? அதிபதியாக போயிட்டான். ஆனால் அவன் அதிபதியாக இருக்கும் பொழுது தான் இந்த ஜனம் உள்ளே போச்சு. ஆனால் இவங்க என்ன ஆயிட்டாங்க? அடிமை ஆயிட்டாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு, சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு. இதெல்லாம் பைபிள் இருக்கிற வசனமா ப்ரோ அப்படிங்கிறீங்களா? பிரசங்கியில் இருக்குது. சரியா? வாஸ்து காட்டுறா உங்களுக்கு? சரி, எடுத்துருவாங்க. சில பேர் அப்படியே முழிக்கிறீங்க. இது நல்லா இருக்கு அந்த டைலாக்கு. பிரசங்கி புத்தகம் எடுத்துக்கோங்க, 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கி 4:14 எடுத்தீங்களா? பாருங்க. அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. ஆட்டோ பின்னாடி எழுதலாமா? அரசாள்றதுக்கு ஒருத்தன் அரண்மனையில் பிறக்கணும் அவசியம் இல்லையா? இன்னைக்கும் ஜனங்கள் தாங்கள் முன்னேறுவதற்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க? நான் மட்டும் ஒரு நல்ல வீட்டில் பிறந்திருந்தேன்னா இந்நேரம் எப்படியோ ஆயிருப்பேனே. சரி, நல்ல வீட்டில் தான் பிறக்கல, நல்ல வீட்லையாவது வாக்கப்பட்டிருந்தேன்னா. இன்னைக்கு மக்கள் என்ன புலம்பிட்டு இருக்காங்க? நான் பிறந்த இடமும் சரியில்லை. சொல்லிடாதீங்க, வீட்டுக்கு போகணுமா இல்லையா? வாக்கப்பட்ட இடமும் சரியில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. வேதவசனம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசமான வாழ்க்கை. அது என்ன வித்தியாசமான வாழ்க்கை? எல்லோரும் ஒரு யதார்த்த பார்வையில் இந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற சூழமையிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வித்தியாசமான பார்வையை, நம்பிக்கையை கொடுக்கும்படியாக அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அது என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போறேன். இதுக்கப்புறம் நீங்க சூழ்நிலைகளுக்கு கைதியா இருக்க மாட்டீங்க. அனைத்து சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆள பிறந்தவனே. ஆள பிறந்தவன் அல்ல, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஆமென். ஆமா, இந்த தொட்டில் ஆட்டும் போது ஆள பிறந்தவனே அப்படின்னு ஆட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா. இப்பெல்லாம் ஆட்டுறது எங்க? அது தொட்டில் இருக்கும்போதே கையில் ஒரு மொபைல் பண்ண கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது நினைக்குது உலகமே இந்த மொபைல் தான், இப்படியே தான் போறாங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அது முதல்ல வந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாருன்னே நிறைய பேர் தெரியும். இப்போ கூட சில பேர் தெரியாது. ரோட்டில் எப்படி பேசிட்டே போவோம். அதாவது காதல் அது மாற்றிருக்க தெரியலன்னு வைங்களேன். நல்லா தானே இருக்கு இந்த பையன், ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கிறான், இப்படி தனியா என்ன போவான். யாரு பெத்த பிள்ளையோ இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, ஆள பிறந்தோம். இப்ப கவனிங்க, சிறைச்சாலையிலே ஒருவன் பிறக்கிறான், அவன் சிங்காசனம் ஏறுகிறான். உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்ப புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நீங்க எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு தாழ்வான இடத்துல பிறந்துட்டதுனால நீங்க தாழ்வாதான் இருக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. அந்த நிலையை மாற்றி அமைக்க முடியும். ராஜா வீட்டுல பிறந்துட்டா அவன் ராஜாவா தான் இருப்பாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல.
அதனாலதான் போட்டிருக்குது ராஜாங்கத்தில் பிறந்து. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த ஜமீன்தார் பரம்பரை அப்படின்ட்டுலாம் இருக்குது. இப்போ நிறைய ஜமீன்தார் பரம்பரை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் மந்த்லி ஏதாவது ஸ்கீமில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரில. ஒரு காலத்தில் இவங்க தாங்க இந்த ஊரே உங்களுக்கு சொந்தமாக இருந்தது, பெரிய ஜமீன்தார் மாதிரி இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டு ஏதாவது உதவி செய்யுமாங்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒருவனுடைய பிறப்போ ஒருவன் பிறந்த சூழலோ அவன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது இல்லை. அதை தாண்டி சில காரியங்கள் இருக்கிறது, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை முடிவு செய்கிறது. ஆமென். இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். ஆமென். நீங்க எந்த இடத்துல பிறந்திருந்தாலும், எந்த சூழல்ல நீங்க வந்து உங்க வாழ்க்கை இருந்தாலும், அதை தாண்டி எப்படி வெளியே வந்து தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தை நீங்கள் அடைய முடியும் என்பதுதான் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ சிறைச்சாலையில பிறந்துட்டதுனால, சின்ன ஒரு வீட்டில் பிறந்துட்டதுனால, சாதாரணமான சூழல்ல இருந்துட்டதுனால அதுதான் முடிவுன்னு வாழணும் அவசியம் இல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறைச்சாலையில் பிறந்தும் சிறைச்சாலையில் இருந்தும் அரசால புறப்படுவாரும் உண்டு. சிறையில் இருக்கிறவனுக்கு விடுதலை கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். கரெக்டா? சில பேர் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் மாறிட்டா போதும் பாஸ்டர், வேற ஒன்றும் நான் கேட்கலையே ஆண்டவர்கிட்ட அப்படிம்பாங்க. நம்மளையும் சேர்த்தே அலை வச்சிருவாங்க. சிலர்கிட்ட நின்று பேசுனீங்கன்னா நமக்கே நானே கொஞ்சம் எப்படி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆமாம், கடவுள் உங்கள் பிரச்சனையை ஏதோ தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல. நான் சொல்லட்டுமா, பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக நீங்கள் எழும்ப போகிறீர்கள். பல பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றவங்களா நீங்க இருக்க போறீங்க. ஆமென். Actually you are not a problem maker, you are a problem solver. You are a problem solver. உங்கள் மூலமாக தீர்வு வர போகிறது. ஆமென். சொல்லட்டுமா, நீங்க இந்த உலகத்துல பிறந்தது யாரும் ஒருவரால் தீர்க்க முடியாத ஏதோ ஒரு காரியத்தை தீர்த்து வைப்பதற்காகவே நீங்கள் இந்த பூமிக்கு வந்தவர்கள், இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்தவர்கள். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, சிலதை தீர்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சில முடிச்சு அவிழ்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சில காயத்தை குணமாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன், சிலதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், சிலர் வாழ்க்கையை மாற்றும்படியாகத்தான் நான் வந்திருக்கிறேன். Amen. Oh, your birth is not accident. Your birth is the plan of God. உங்களுடைய பிறப்பு தேவனுடைய திட்டமா இருக்கிறது. Amen. சும்மா இல்ல பாருங்க. அப்போ உலகத்தில் பணக்காரர்ல ஒருத்தர் பில் கேட்ஸ், அவர் சொல்றாரு, நீ வந்து ஒரு ஏழை வீட்டில் பிறந்தனா அது உன்னுடைய தப்பு இல்லை, ஆனா சாவும் போது ஏழையா செத்தனா அது ஓன் தப்ப தவிர வேற எதுவும் இல்லைங்கிறாரு. என் அப்பா அம்மா மட்டும் சரியா இருந்தா, அப்பா அம்மா விடுங்க, ஆண்டவர் இப்போ உங்ககிட்ட ஒன்று பேச விரும்புகிறார். சிலர் கேட்கறது, என்ன ஏன் பெத்த? ஆமா, உன்கிட்ட கேட்டுதான் பெக்கணும். அந்த அந்த அம்மா, நான் ஏன் வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அது முழிக்குது. உடனேதான் பாட்டெலாம் எழுதிட்டாங்க, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. என்ன வில்லுப்பாட்டு மாதிரி இருக்கா? இவங்க அடிக்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அதாவது தேவனுடைய சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில உங்களை பரிதாபமான ஒரு நபரா நீங்க முதல்ல பார்க்க மாட்டீங்க. இந்த செல்ஃப் பிட்டிங்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு சுய பரிதாபத்தை அநேகர் நாடுகிறார்கள். சிலருக்கு என்னன்னா, என்னை பார்த்து யாருமே பரிதாபப்பட மாட்டேங்காங்களே, அவங்களோட விருப்பம் என்ன தெரியுமா, ஐயோ பாவம் அப்படின்னு யாராவது சொல்லணும். எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் எங்க நல்லா இருக்கேன். அவங்களை பார்த்து யாரும் என்ன சொல்லிடக்கூடாது, நல்லா இருக்கீங்களா, எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு என்ன தெரியும், அந்த ஆளு நீங்க நல்லா இருக்குன்னு நம்பிட்டு இருக்குது. இதுதான் புதுசா கதையை திறந்து அவுத்து விடுது பாருங்க. அதுக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அவுட்டு அவுத்து விடுறது பாருங்க.
என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, எனக்கு என்ன சோகம் அப்படின்னு நீங்கள் நல்லதாக பேசணும் பாருங்களேன். சிலருக்கு என்னென்னா யாராவது தங்களை பார்த்து என்ன பண்ணணும், பரிதாபப்படணும். ஏம்மா ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தடை கொடுத்து ஏதாவது கேட்கணும். நான் சொல்கிறேன், இந்த சுய பரிதாபத்தில் வாழ கடவுள் உங்களை கூப்பிடல. சில பேர் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இதில் தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் இவங்க யாராவது இவங்களை பார்த்து இறக்கப்படணும். இது மக்களுக்கு மட்டும் இல்லை, சில ஊழியம் செய்கிறவங்களுக்கு கூட இருக்குது. ஏன் பாஸ்டர் நல்ல சட்டையை போடுறதுல, நல்ல சட்டை போட்டால் ஒரு ரூபாயும் காணி கொடுக்க மாட்டோம்ல. நான் சொல்றேன், நான் ரொம்ப நல்ல ட்ரெஸ் போடுறேன், எனக்கு தங்கமா கொட்டுறாங்க. அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. ஏன் எனக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் எதுவும் ஓர வஞ்சனக்காரரா? ஏதாவது பாருங்களேன், அதாவது பரிதாபத்தினால ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, இன்னியோடு அது முடிஞ்சிடட்டும். யாரும் பரிதாபப்பட்டு வாழ்றதுக்காக உங்களை அழைக்கல. ஆமென். தேவனுடைய சாயல் பரிதாபமான சாயல் அல்ல. சிலர் கண்டு பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழுகிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஆமென். இந்த சுய பட்சாபாதம், இந்த சுய பரிதாபத்தை என்னிலிருந்து தூக்கி தூர போட்டுருங்க. யாரும் என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டியதே இல்லை. வாழ்க்கையில் சில காரியங்கள் நெகட்டிவாக இருக்குது, ஆனால் அது என் வாழ்க்கையை முடிவு செய்ய போகிறது இல்லை. நான் சிறையிலிருந்து வெளியே வருவது மட்டுமல்ல, நான் சிங்காசனம் ஏறுவது உறுதியான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். God's idea is present to palace. ஆமென். ஏதோ வரும் விடுதலை மட்டுமல்ல, ஏதோ ரட்சிப்பு மட்டுமல்ல, ஏதோ பாவத்தை மன்னித்தார் என்பது மட்டுமல்ல, பாராளுகிறவர்களாய் உங்களை மாற்றுவது அவருடைய திட்டமும் அவருடைய நோக்கமுமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு சின்ன குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கலாம், சாதாரண படிப்பை படிச்சிருக்கலாம், எளிமையான ஆளா இருக்கலாம். உடனே நீங்க நினைச்சு கூடாது தலை எழுத்து அப்படின்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியது இல்ல. தலை எழுத்த மாத்தலாம். ஆமென். உங்களை சுத்தில் இருக்கிற எத்தனையோ பேரு எத்தனையோ கருத்துக்கள் உங்களை குறித்து சொல்லியிருந்தா கூட அதுதான் நிஜம்னு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யாபேச பார்த்து சொன்னாங்க, இவன் துக்கம், இவன் பிறந்த நேரம் சரியே இல்லை. அன்னைக்கு ஒரு கப்புள்ஸ் என்னுடைய சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பையன் பிறந்ததுனால தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் வந்துச்சு அப்படின்னு என்னுடைய பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால், என் பையனும் நானும் ஒன்றாவே இருக்கக்கூடாதான், என் பையனை எங்கேயோ வச்சாதான் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. அவங்க தான் அப்போ தான் முறையாக அவங்க சபைக்குள்ளே வர்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் நான் சொன்னேன். இவன் தான் யாபேஸ், உங்கள் குடும்பத்தில் இவன் தான் யாபேஸ். கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து துக்கம் என்று எண்ணப்பட்ட இவனின் எல்லையை தேவன் விரிவாக்கி உங்களுக்கும் சமூகத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக அவன் இருப்பான். ஆமென். இப்படி பாருங்க, மக்கள் என்னெல்லாமோ சிந்தனையில் வாழ்றாங்க பாருங்களேன். அந்த எண்ணங்கள்ல இருந்தெல்லாம் கடவுள் நம்மளை தூக்க விரும்புகிறார். அதனால தான் வேதாகம வார்த்தைகள் உங்களுக்குள் செல்லும் பொழுது உங்கள் எண்ணங்களை இது மாற்றி அமைக்கும், உங்கள் நம்பிக்கையை மாற்றி அமைக்கும், நீங்கள் சிந்திக்கும் விதத்தை அது சீரான திசையை நோக்கி செலுத்தும். ஏன்னா ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு முன்பாக தன் எண்ணங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வாழ்க்கை உயரணுமா? அதுக்கு முன்னாடி உங்கள் எண்ணங்கள் உயர வேண்டும். ஆமென். எண்ணங்கள் தான் வாழ்வின் வண்ணங்கள். ஆமென். எண்ணங்கள் கீழானதாக இருக்கும் என்றால், தவறானதா இருக்கும் என்றால் வாழ்க்கை அங்கேதான் இருக்கும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயும் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போகாம, முன்னாடி போடுறதுனாலும் பரவாயில்ல பிரதர், படுபாதாளத்தில் கிடக்கிற பிரதர்ங்கிற மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க வாழ்றதுக்கு காரணம் அவர்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை அவர்கள் உள்ளே செல்லாதது. எல்லாம் சொல்லுங்க, சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு. அந்த லிஸ்ட்ல இருக்க போறீங்களா? இல்ல ராஜாங்கத்தில் பிறந்து எங்க ஊர்ல ஒரு
வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருவர் சில காரியங்களை கற்றுக்கொண்டு தன்னை வளர்த்து கொண்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலை கட்டி அதில் நிறைய ஆசிரியர்களுக்கு வேலை கொடுத்து பெரிய சிட் ஃபண்ட் நிறுவனம்லாம் ஆரம்பித்து நிறைய தோப்புகள்லாம் வாங்கி அப்படியே எங்கள் ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டார். மிகப்பெரிய ஆலயம் ஒன்றையும் அவர் என்ன பண்ணார், கட்டினார். பிரபலியமான ஒரு ஆள் ஆயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைங்க வந்தாங்க. எதுக்கு? எல்லாத்தையும் கரியாக்க தான். இப்போ பார்த்தா அந்த வீடு ஏலத்துக்கு போகிற மாதிரி பண்ணி விட்டாங்க. இவர் ஏழையாக பிறந்து பெருசாகிட்டார். அவன் பிறக்கும் போதே யாராக தான் இருந்தான். இப்போ பாருங்களேன், அப்போ இது எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்ததாக இருக்கும் என்றால் தாழ்வில் இருக்கிற யாரும் உயரே வர முடியும், கீழே கிடக்கிற யாரும் மேலே எழும்ப முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் மேலே வருவேன். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான். உங்கள் சூழ்நிலைகளோ உங்கள் வாழ்க்கையின் காரியங்களோ இறுதியான காரியம் என்று எண்ணி விடாதீர்கள். கர்த்தரிலிருந்து உங்களை தூக்க விரும்புகிறார். இப்போ கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அடிமைகளாக மாறி போனார்கள்? அடிமையாய் போன ஒருவன் அதிபதியாக முடிகிறது. ஆனால் வாழ்க்கையே நல்ல நிலையில் துவங்கினவங்க ஏன் கெட்ட நிலைக்கு போனாங்க? நிறைய காரணம் பொதுவாய் சொல்லப்படுகிறது. பொதுவாக என்ன காரணம் சொல்றாங்க? யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். என்ன சொல்றாங்க? இந்த ஜோசப் பத்தி தெரியாம யார் வந்துட்டா, ஆட்சி மாறிட்டுங்க, அதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ட்டாங்க. அரசியல் விமர்சகர் மாதிரி சிலர் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் வந்தான், அதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அதுதான் காரணமா? எப்பவுமே நம்ம பிரச்சனைக்கு காரணம் வெளியில இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் நம்மால் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு ராஜாவோ அல்லது ஒரு அரசாங்கமோ நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அரசாங்கமும் ஒரு ராஜாவும் நினைச்சா என் வாழ்க்கையை முடிவு செய்ய முடியும்னா, நான் நாளையிலிருந்து என் ஆண்டவரை எடுத்துட்டு பெசாட்டி அந்த ராஜாவை கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்தியாவில் நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற இடங்கள்ல ஒரு கருத்து பொதுவாக இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. என்ன கருத்து தெரியுமா? மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் இங்கே சுவிசேஷத்துக்கு பெரிய தடையாகி விட்டது. போதகர்கள் பூரா அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்றேன், நம்ம மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் 10 மடங்கு எங்கள் சபை வளர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, யார் ஆள்றாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. அதுக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அதுக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். அப்பனுக்கெல்லாம் அப்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ஏன் அப்பன், அவர் தான் ஏன் அப்பன், அவர் தான் ஏன் அப்பா. இங்க இருக்கிறவங்க குடிமை எல்லாம் அவர் கையில இருக்குது. அவங்க நினைச்சது என் வாழ்க்கையில நடக்காது. ஆமென். 10 மடங்கு நாங்கள் இருந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் 10 மடங்கு எங்கள் சபை பெருகி இருக்கிறது. இப்போ அதுலயும் 3 சர்வீஸ் நடச்சு இடம் பத்தாம போயிடுச்சு. இப்போ நாங்க ஒரு 7 ஏக்கர் புதுசா வாங்குறோம், 7 ஏக்கர் வாங்குறோம். ஆமா, நான் நம்புறேன் ஐயா ஆட்சி முடிவதுக்குள்ள அந்த இடத்தையும் நாங்க நிரப்புவோம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஏங்க, ராமன் ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை. ஆமென். என்னை ஆளும் ராஜா, என் இருதயத்தின் சிம்மாசனத்திலே என்னை ஆண்டு கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். He is the real king. He is the eternal king. அவர்தான் நித்திய ராஜன். ஆமென். சும்மா போட்டு பயந்துட்டே இருக்க கூடாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். உங்களுக்கு மேல அவங்க இப்படி யோசிக்கும் போது தான் வாழ்க்கை கீழே இருக்குது. நான் அந்த கூட்டங்களுக்கே போறதே இல்லை. முதல்ல இந்த மாதிரி பேசுற கூட்டத்துக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி
மோடி வந்துட்டார், எப்படியாவது மோடி மாறட்டுன்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன், வேதாகம மனிதர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்களா? இல்லையே. தானியேல் எப்படி வாழ்ந்தார்னு யோசித்து பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, அற்புதமான அந்த வசனம் அது. தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம். அங்கே போட்டிருக்குது, கோரேசின் நாட்களிலும் தரியுவின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? கோரேஸ்னு ஒரு மன்னன் இருந்தான், அதுக்கப்புறம் தரியுன்னு ஒரு மன்னன் வந்தான். இவங்கெல்லாம் ராஜாக்களுங்க. கோரேஸ்னா ஏதோ கோரப்பாய் நெஞ்சிட்டு தான் நினைச்சிடாதீங்க. தரியுனா தறி அடிச்சுட்டு இருந்தாரா அப்படின்றாதீங்க. இவங்கெல்லாம் யாரு? கிங்ஸ். வேதவசனம் என்ன சொல்லுது? ஒரு ராஜா போய் ஒரு ராஜா வர்றான், ஆனா எப்பவும் இவன் ராஜாவே இருக்கிறான். ஆமே. அரசாங்கத்தின் உயர்ந்த இடத்துல யாரு வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வெளிச்சம் வந்தாதான் நீங்க வெற்றிக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனுஷனும் என் முன்னேற்றங்களை, என் உயர்வுகளை தடுக்க முடியாது. ஆமே. எஸ். இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தா மட்டும்தான் மேல வர முடியும் பாருங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒத்து போயிருவீங்க. கடவுள் உங்களை ஒத்து போக கூப்பிடல. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வசனங்க. சூப்பரா டைலாக் சொன்னார் நினைச்சிடாதீங்க. ரோமர் 12:2. சரிங்களா? உங்களுக்கு ஒரு மனுஷன் சூழ்நிலைகளோடும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களோடும் அப்படியே ஒத்து போகாம அவன் தேவனுடைய வார்த்தையினால் தன் மனதை புதிதாக்கினால் அவன் வாழ்வு, அவன் தொழில், அவன் செய்கிற அனைத்து காரியங்களும் புதிதானதாக மாற ஆரம்பிக்கும். ஆமே. அவர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, புதுசு கண்ணா புதுசு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதுசாகும். ஆமென். அப்போ உங்கள் மனது சூழ்நிலைகளோடு ஒத்து போகும்படியாக வேதம் சொல்லவில்லை பாருங்களேன். நிறைய பேர் அப்படியே என்ன பண்ணிடுறது, ஒத்து போயிடுறது. பாத்தீங்கன்னா, பிரதர் எங்க அப்பா சரியில்லை. அப்பாவே இல்லாத சில பேர் முன்னாடி வந்திருக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா சரியில்லை. அனாதையா பிறந்து எத்தனை பேர் உயரம் வந்திருக்காங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியாது. அது எனக்கு பிசிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு, காது, கை இது இல்லாமலே ஜெயிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? காலையில வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்னா, இதுதான் இதுதான் இதுதான். யோசேப்பு அறியாத ராஜன் வந்தான். ஏன்? அதுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜன் இருந்த போது இவங்க ராஜாவா தான் இருந்திருக்கிறாங்க. ஆமே. போட்டு கொடுக்கிறவன், மாட்டி கொடுக்கிறவன் எல்லாரும் இருந்த போதும் சிங்காசனத்தில் தேவன் அவர்களை அமர வைக்கத்தான் செய்தார். தானியேலுக்கு பிரச்சனை வரலீங்களா? தானியேலுக்கு எதிர்ப்புகளை காட்டலையா? எல்லாம் காட்டினாங்க. எல்லாம் பண்ணா கூட ஒவ்வொரு எதிர்ப்புக்கு பிறகும் வேற லெவல் ப்ரமோஷனுக்கு போயிட்டே இருந்தாங்களே தவிர ஒரு நாள் அவங்க கீழே போகல. ஏனென்றால் நீங்கள் கீழ் ஆகாமல் மேல் ஆவீர்கள், வால் ஆகாமல் தலை ஆவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கீழே போக மாட்டேன், மேல வருவேன். இன்னைக்கு சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். அது உங்க மனசுல, உங்க உள்ளங்களுக்குள்ள வைக்கப்படும் என்றால், காற்று ஏற்றப்பட்ட ஒரு பந்து மாதிரிங்க. காற்று ஏற்றப்பட்ட ஒரு பந்தை நீங்க எவ்வளவோ ஆழத்துல கொண்டு தண்ணியில வச்சாலும் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நீங்க வரதுக்குள்ள அது மேல வந்து நிற்கும். முக்கு நாள் வரதுக்குள்ள அது டபக்குன்னு வந்து நிற்கும். ஆமா, இதைத்தானே நம்ம முக்கணும். நீங்க எவ்வளவு முக்குனாலும் அது முக்காது. ஏன்னா உள்ள காத்து இருக்கு. அது போல சில சத்தியங்கள், சில புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை யாரும் அமுக்கி வைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை கைதியாக்க முடியாது. எந்த காரியங்களும் உங்களுக்கு தடையா இருக்க முடியாது. எத்தனை பேர் அழுத்தினாங்க, எத்தனை பேர் எதிர்த்தாங்க, எத்தனை பேர் போட்டியிட்டாங்க, வெற்றி நிச்சயம். ஆமென். நீங்க பெருகவே பெருகுவீங்க. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, உன்னை வெல்ல யாரும் இல்லை. நம்புறீங்களா? நான் இதை நம்புறேன். எல்லாம் சொல்லுங்க, கோரேசி நாட்களிலும் தரி நாட்களிலும்
தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. எங்க ஊரா இருந்தா அதிமுகவா இருந்தானே, திமுகவா இருந்தானே. உங்க ஊர்ல என்ன கட்சி? எந்த கட்சியா இருந்தானே, ஆட்சி உங்களுடையதா இருக்கும், வாழ்வு உங்களுடையதா இருக்கும், வெற்றி உங்களுடையதா இருக்கும், திருப்பங்கள் உங்களுடையதா இருக்கும். ஆமென். எந்த அரசாங்கமும் எந்த கவர்மெண்ட்டும் உங்க முன்னேற்றத்தை, உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ நான் பியூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்லை, நான் டைரக்டா ராஜாவே பேசிட்டேன். ஹலோ, சிலர் நினைக்கலாம் அவங்க தடுத்துட்டா இவங்க தடுத்துட்டா, ராஜாவே நினைச்சா கூட தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரியை நீங்க உள்ள போய் பாருங்க. ஒரு ராஜா நினைக்கிறான் பிறக்கிற குழந்தையெல்லாம் கொல்லணும்னு சொல்லி. அந்த குழந்தையில ஒரு குழந்தை தான் யாரு? மோசே. கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? அதான் நான் இப்ப சொல்லுவேன். அப்பனுக்கெல்லாம் அப்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவர் தான் என் அப்பா. இத சொன்னா தப்பா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொல்லணும்னு நினைச்சான் பாருங்க, அவன் காசுலயே அவனை வளர வச்சாரு. புரியல கொஞ்சம் பேருக்கு. யாரு கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவன் பக்கத்து ரூம்லயே அவனை வளர்த்தாரு. ஹலோ, யாரை நீங்கள் சேவிக்கிறீர்கள், யார் உங்கள் தேவன், எப்பேற்பட்டவரை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள் என்கிற வெளிப்பாடு அறிவு உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் அடிமைகளின் சந்ததியாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அடிமைகளாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஆளுவீர்கள். சும்மா இல்ல பாருங்க. அந்த மோசைய கொல்லணும்னு நினைச்ச ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தி பார்க்கிறா, அவளுக்கு இரக்கம் வருது. ஆமா, ராஜாக்களின் இருதயம் அவர் கரங்களில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. ஆமென். அவருக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறார். ஆமென். சும்மா ஒரு இப்படி போயிட்டு இருக்கிற ஓடை இப்படி தோண்டி திருப்பி விடுற மாதிரி இருதயங்களை திருப்புகிற தேவன், உள்ளங்களை மாற்றுகிற தேவன், நினைவுகளை மாற்றுகிற தேவன், சிந்தனைகளை மாற்றுகிற தேவன், உங்களுக்கு எதிரான மனிதர்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு ஆதரவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்றால் அவன் எதிராளிகளும் சிநேகிதர்களாக மாறுவார்கள், அவன் எதிராளிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். ஆமென். இந்த புரிதல் தான் மேல கொண்டு வருகிற ஒரு காரியம் பாருங்க. எல்லாம் நினைக்கிறாங்க யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் வந்துட்டாயா, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, ஆட்சி மாறிட்டு இனிமே அவ்வளவுதான். ஆட்சி மாறினா காட்சி மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாறாத ஒரு தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலையும் உங்க கொடி பறந்துகிட்டே இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொடி பறக்கும். ஆமென். ஜெகோவா நிசின்னா என்ன அர்த்தங்க? தேவன் என்னுடைய. நான் சொல்லும் போது வேற யாரோ சொன்னதும் உங்க மைண்ட்ல என்ன வரும், ஆனா ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்ற அவருடைய நாமமே வெற்றி கொடி. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடிய நாட்டி கொடிய பறக்க வைப்பா. எந்த எதிர்ப்பா இருந்தாலும் உங்க கொடி பறக்க செய்வான். எத்தனை மனிதர்கள் எதிர்த்தாலும், எத்தனை பிசாசு, எத்தனை சூழ்ச்சி, எத்தனை தந்திரம், எத்தனை மந்திரம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்க கொடி பறக்கும். ஏமா இங்கெல்லாம் என்ன பண்றீங்க? நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பாக்கலாம். That is mine. Amen. இத கை தட்டுறது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எனக்குன்னு ஏத்துக்கிறீங்க. It is mine. Amen. சொல்லுங்க பிரதர், நல்லா இருக்கு சொல்லுங்க, வந்திருக்கோம் கேட்டுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அது யாருக்குங்கிற மாதிரி ஆயிடும். It is mine. இது என் கதை, என் வாழ்க்கை, நான் அப்படிதான் இருக்க போறேன், என் பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, என் சந்ததி அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, நான் சொல்றேன் உங்க கொடி பறக்கும். Jehovah Nissi, his name. The Lord is my banner. அவரே என் ஜெயக்கொடியா இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும்
எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எப்போதும் எல்லா இடத்துலையும். அது எந்த ஊரா இருந்தாலும் சொல்ல, இந்த ஊர்ல பிரதர் அது கஷ்டம். உங்களுக்கு அப்படி யார் சொன்னா? எங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கும் அது முடியாது. நான் படிக்கல, எனக்கு அது பிடிக்கல. அப்படியே வாழ்க்கையை ஓட்டுது பாருங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த சாக்கு சொல்றதெல்லாம் நுப்பாட்டிட்டாலே வெற்றி பெற ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, சாக்கு பாருங்களேன், அது மோசமான ஒரு பழக்கம். Successful man give the result, unsuccessful man give the reason. எப்போது தோத்து போறவன் ரீசன் சொல்லிட்டே இருக்கிறான், ஜெயிக்கிறவன் ரிசல்ட்டை கொண்டு வருகிறான். ஆமா, அந்த தேசத்துக்கு போக முடியும்னு கடவுளே சொல்றாரு. இங்க ஒரு 10 பேர், அது எப்படி முடியும்? அங்க ராட்சசர்கள் இருக்கிறார்கள். ஐயோ, உன் கூட தேவனே இருக்கிறாருப்பா. அந்த அறிவு இல்லை பாருங்க, அந்த வெளிச்சம் இல்லை பாருங்க. பிரச்சனையை குறித்த அறிவு ரொம்ப பெருசா இருந்தது. நான் சொல்றேன், எப்பேற்பட்ட கொம்பன் எதிர்த்தான்னா அவன் குடிமி அவர் கையில் இருக்குது. உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதபடி ஆக்கி போடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆனா நம்ம மக்கள் பாருங்க, அதை சிந்திக்கிறதுக்கு பதிலா வேற எதை யோசித்துறோம். அப்போ எல்லாம் சொல்லுங்க, ஒரு ராஜா கூட பிரச்சனை கிடையாது. ஆமென். எத்தனை ராஜா வந்தான்னு. ஆபிரகாம் பாருங்க, பெரிய ஒரு மன்னனோ ராஜாவெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமான ஆள், கடவுளை ஒன்று ஆசீர்வச்சு இப்போ ஒரு 300-400 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவனை பிளஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே, இப்போ அவன் சகோதரனை ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், ஒரு ராஜா எடுத்துகிட்டு போயிடுறான். 4 நாட்டு ராஜாங்க ஒரு 318 வேலைக்காரங்களை திரட்டிக்கிட்டு, அவங்களாம் போர் வீரர்கள் கிடையாது, யாரு? வேலைக்காரங்க. எடுறான்னா என்னென்ன ஆயுதங்களாக வச்சுருப்பாங்க. எல்லாம் குழம்பு கரண்டி என்னக்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரில. இட்லி கொப்பரெல்லாம் தூக்கிட்டு போனாங்களான்னு தெரில. கேடையம்மா வச்சுருந்தாங்க, கொப்பரை எடுறா, இட்லி கரண்டியை தூக்குடான்னு போயிட்டாங்க. கிடைச்சதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 317 பேரா 18 பேரா? கண்ணதாசனா பாரதிதாசனா? ஸோ 317 வேலைக்காரங்களை கூட்டிட்டு எத்தனை ராஜா எதிர்த்து போறான்? 4 ராஜா எதிர்த்து போறான். எதிர்த்து போய் அவன் சகோதரனை மீட்டு பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி வந்துட்டான். வெறும் 300 பேர் கொண்ட வேலையாட்களை வைத்து 4 ராஜாக்களை ஜெயித்துட்டு வந்தவர் தான் ஆபிரகாம். I tell you, you are Abraham generation. You are the Abraham seed. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறீர்கள். நான் சொல்ற எதிர்ப்பை கண்டு அஞ்சாதீர்கள். உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆமா, பயப்படாதீங்க வாழ்க்கையில. முதல்ல அதான் சொல்ல, பயந்துட்டே இருக்காதீங்க. தில்லுக்கு தான் துட்டு. நடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன? அப்புறம் வெட்டு தான். எல்லாம் சொல்லுங்க, தில்லுக்கு தான் துட்டு. ஆமென். ஆமா, 5 சாவார் இவ் அவனியிலே அவர் அஞ்சாத பொருள் இல்லை. அப்படி வாழாதீங்க, அப்படி வாழாதீங்க. கடவுள் என் பட்சமா இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென். நாளைக்கு போய் வீட்டுக்காரருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார், எனக்கு விரோதமா இருப்பவர் யார்? அது வேற. இதெல்லாம் உங்களை எதிர்க்கிற பிரச்சனைக்கு நேரா பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா. சில நேரத்தில் எதை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரணும் பாருங்க. வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு தப்பான இடத்துல போய் யூஸ் பண்ணிடக்கூடாது பாருங்க. ஆமா. அப்புறம் அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெய பலம் நின்றுவார். எங்களுக்கும் வசனம் தெரியும் அப்படின்னா என்ன, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்.
வீட்டுக்கார்ட்ட போய் காமிச்சிடாதீங்க. ஆமா, வாழ்க்கையின் காரியங்களை பாருங்க. வாழ்க்கையில் உங்களை எது உங்களை தடுக்க முடியும்? ஒரு ராஜா நினைச்சா தடுத்துட முடியுமா? ஒரு அரசியல்வாதி நினைச்சா தடுத்துட முடியுமா? சில சொல்லுவாங்க இந்த ஆட்சி மாறட்டும். இப்படியே இவங்கெல்லாம் 40-50 வருஷமா சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்கு சில நேரம் யார் இருக்கிறாருங்கிற எண்ணமே இல்லைங்க. ஏன்னா இருக்கிறவரா இருக்கிற ஒருவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் தான் என்னைக்கு இருக்கிறவர். இவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. இவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நான் அஞ்ச வேண்டியதில்லை. ஆமென். அஞ்சா நெஞ்சன் மருது பாண்டி ஆயிருங்க. நம்ம ஆள்கள் பாருங்க பயந்துட்டு. ஒரு ராஜா கூட தடுக்க முடியும். சொல்லுங்க, ராஜா கூட தடுக்க முடியும். ஆமென். உங்களை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த எண்ணம் உள்ள இருக்கணும். ஒருவேளை நான் அடிமையா பிறந்திருக்கலாம், ஆனா நான் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சிறைச்சாலையில வாழ்க்கையை துவங்கி இருக்கலாம், ஆனா அங்கேயே இருக்க வேண்டியது இல்ல. சிறையில் பூத்த சின்ன மலர்கள். அவங்க கூட சொல்றான், சிறையில பூத்த சின்ன மலருங்க. நம்ம ஆளுக்கு சிறையில என்ன ஒண்ணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. யோசேப்பே, யோசேப்பே, உன் கொடி சுவர்களை தாண்டி படரும். இப்ப நான் சொல்றதெல்லாம் வசனம் மாதிரின்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் நான் சொல்றது வசனங்கிறது தெரியும்? 10 பேருக்கு தான் தெரியுமா? என்ன அருமையா இருக்கு பிரதர். இது வரைக்கும் நான் ஒரு 30-40 வசனம் சொல்லிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? இல்ல நீங்க திறக்குங்க எடுங்கன்னு சொல்லி எங்க திறந்து எடுக்க, அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் எங்க பிரதர் நேரம் இருக்குங்களா? யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. யோசேப்பே, உன் கொடி எதை தாண்டி படரும்? சுவர்லாம் கட்டுவாங்க, கட்டெல்லாம் கட்டுவாங்க, ஊடு கூட கட்டுவாங்க. ஆனா நீ அங்க மாட்டிக்க மாட்ட. ஏன்னா நீ எப்பேற்பட்ட ஆள் என்றால் உன் கொடி சுவர்களை, அந்த பவுண்டரிஸ தாண்டி படரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்ப்புகள் கூட எனக்கு ஏற்றங்களாகத்தான் இருக்கும். உலக மனுஷன் சொல்றான் பாருங்களேன், தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களுக்கும். நம்ம ஆளு பாருங்க சும்மா பிளேனா இருக்கிறதுல விழுந்து கிடக்காங்க. ஒண்ணுமே இல்லையா விழுந்தீங்க? இல்ல இருந்துச்சோன்னு நினைச்சேன். ஒன்னும் போட வேண்டாம், ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்தா போதும். சொல்றாரு, பிரதர் அல்ல ரோஸ் கலர் என்னமோ இருந்தது பிரதர், கழுவிட்டு வாங்க, நல்ல வெக்கையா இருக்கு, ஒரு ஜூஸை போடுவோம். பழம் விற்கிற விலைக்கு நம்ம ஆளுகள் பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு நினைக்கிறது. இன்னைக்கு அந்த எண்ணத்தை நீங்க எடுத்து தூக்கி தூர போடுறீங்க. ஒரு ராஜா தடை கிடையாது. அடுத்தால பாருங்க, அடுத்தால பாருங்க. அவன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருந்தார்கள். இவங்க ராஜாவுக்கு பயப்படுறதா இவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஸ்டோரி என்னன்னா, ராஜா இவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறான். ஹலோ, ஆஹா, இது விட்டா இது அப்படியே பெருகி வேற மாதிரி ஆயிரும் போல. நாளைக்கு எலெக்ஷன் வந்தா அவங்கள ஒருத்தன் நின்று ஜெயிச்சுவான் போல அப்படின்னு ராஜாவுக்கு தான் பயமா இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இது தெரியாம நீங்க வேற. கிதியோனை கூப்பிடுறாரு ஆண்டவரு, பெரிய வேலைகள் செய்ய முடியும், வெற்றி பெற முடியும்ட்டு. ஆனா கிதியோன் வந்து கிளம்புற மாதிரியே தெரியல. எக்காலெல்லாம் வச்சுக்கிட்டு ஊதவா வேண்டாமான்னு இருக்கான். பேப்பரை ஊதாம சங்கு ஊதிடுவாங்களோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, இப்போ பாரு உனக்கு இப்போ என்ன அங்க என்ன நடக்குன்னு உனக்கு காட்டணும், அவ்வளோதானன்ட்டு அந்த எதிரியின் பாளையத்தை போய் பார்க்க சொல்றாரு. அங்க போய் பார்த்தா அவங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன பேசுறாங்க தெரியுமா? நான் ஒரு கனவு பார்த்தேன்டா,
அப்படியே ஒரு அப்பம் புறப்பட்டு வந்தது, நம்மளெல்லாம் அடிச்சு தூக்கிட்டுன்னு இவங்க வந்துடுவாங்க, அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. இது கேட்ட உடனே கிளம்புங்கடா அப்படின்ட்டாங்க. சொல்லட்டுமா, சில நேரத்தில் நரகத்தில் என்ன பேச்சு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க தைரியமாயிடுவீங்க. ஹட்டன் சிட்டில டிக்கோயாயில ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு, ஐயா எழும்பிடுச்சு. ஜஃப்னாவில் எழும்பிடுச்சு, கொழும்புல எழும்பிடுச்சு. கேண்டியா கண்டியா என்னது அது? கேண்டி, அதான் அதே தான். கேண்டில எழும்பிடுச்சு. ஆமா, வேற என்ன ஊர்லாம் இருக்குது? நியூரேலியால எழும்பி இருக்குது. அவங்க எல்லாம் நமக்கு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா வரும்போது வீரர்கள் மாதிரி வருவாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. காலை பாருங்க, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். நமக்கு இது தெரியாதனால நம்ம பயந்துட்டே இருக்கிறோங்க. நரகம் உங்களை கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறது. இது தெரியாதனால பீஸ் ஆசோ அப்படின்னு இவங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. சில உங்க மீட்டிங்ல ஏன் பிசாசு துரத்துறது? என் மீட்டிங் தான் வர்றதே இல்லையே. அங்க போனா இவன் நார கேள்வி கேட்பான், கிளியா கிழிப்பான். காத்துல ரத்தம் வந்துடும். அப்புறம் ஒய் பிளட் சேம் பிளட் இருக்கணும். அதனால பாருங்க, அவன் வர்றதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் டைம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே எங்கேயாவது இருந்ததுன்னா அமக்கமே இல்லாம அப்படியே போயிடணும். இந்த கூட்டத்தில் நான் பேசுறது மட்டும்தான் கேட்கணும், உன் வேலை எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் பாருங்க. அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நமக்கு தான் எலுமிச்சம்பழம். இதுல வேற நம்ம பிரசங்கியார்கள் இருக்காங்க பாருங்க. சில வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு, அநேகமா உன் மாமியார் தான் உனக்கு வச்சிருக்கான். சும்மையா அங்க இப்படி இருக்கு மாமியாருக்கு மருமகளுக்கும். அங்க போயிட்டு உன் மருமகளாத்தான் இருக்கும். ஏய், நல்லா இருக்கிற குடும்பத்துல புகுந்து கும்மி அடிச்சிடாதீங்க. ஏதாவது எண்ணங்களை உள்ள போடுது பாருங்க. நீங்க வாசித்து பாருங்க, இந்த ஜானில் அப்படியே நீங்க போய் பாருங்க. இதே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக பாகா அந்த பீலையாம்ங்கிற ஒருவன் எழும்பி எத்தனையோ காரியங்களை அவன் பேசணும்னு நினைக்கிறான். பாலாக்கும் பீலையாமும் சேர்ந்து மந்திரங்கள் செய்ய நினைக்கிறான். அங்க ஒண்ணுமே நடக்கல. வேதாகமம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆமென். நீங்கள் உங்களை தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் பலனளிப்பதில்லை. ஆமென். ஆமென். இப்ப கவனிங்க, ராஜா ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான் போடுறான் பாருங்க. 10வது வசனம், அவர்கள் பெருகாதபடிக்கு. எல்லாம் சொல்லுங்க, பெருகாதபடிக்கு. நம்ம பெருக கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? சத்துரு. எல்லாம் சொல்லுங்க, சத்துரு. நம்ம பெருகணும்னு நம்மளை ஆசீர்வதிச்சது யாரு? தேவன். அதனாலதான் அந்த பெருக்கத்துக்கு எதிராக யாராவது நின்னாங்கன்னா, எப்பப்பா அவன் ஏஞ்சண்டா நீங்க மாறினீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஆமா, பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகஞ்சரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். எல்லாம் சொல்லுங்க, உபாயம். உபாயம் என்ன தெரியுது? தந்திரம். எல்லாம் சொல்லுங்க, தந்திரம். ஒரு தந்திரம் பண்ணி எப்படியாவது இவங்களை என்ன பண்ணணும்? அழிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். யார் பிளான் போடுறது? யாரு? ராஜா. எல்லாம் சொல்லுங்க, ராஜா. அதனாலதான் ராஜ தந்திரம். சாதாரணமான ஆள் போடுறது போல யார் தந்திரம் பண்றா? ராஜா. எல்லாம் சொல்லுங்க, ராஜ தந்திரம். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ராஜாவே இவங்களுக்கு எதிராக தந்திரம் பண்றான். தந்திரம் பண்ணி சில காரியங்களை பண்ணணும்ட்டு அவன் பிளான் பண்றான். ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிறது பாருங்க, வாசிக்கிறேன்.
அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கும், எல்லாம் சொல்லுங்க, ஒடுக்கும்படிக்கும் அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பீத்தோம், ராமாசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும், இப்ப கவனி, எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும், இந்த ஆனால் நல்லா இருக்குது, எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பலுகி அவ்வளவு பெருகினார்கள். ஆமென். நமக்கெல்லாம் இந்த வீடியோ போடுறாங்க பாருங்க, அதுதான் நமக்கு விளம்பரமே. அப்பப்போ நம்ம பேசுகிற மெசேஜ் எடுத்து ஏதாவது வீடியோ, ஜான் ஜபராஜ் எப்படி ஒட்ட முடி வெட்டலாம், பாலசேகர் எப்படி நிறைய முடி வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணி போட போட நம்ம வேர்ல்டு பாப்புலர் ஆகிட்டே இருக்கிறோம். இது எப்படி தெரியுமா? எதிரி உங்களை பெருகாதபடிக்கு, உங்களை ஒடுக்கும்படி அவன் போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் உங்கள் பெருக்கத்துக்கான திட்டங்களாக, உங்கள் உயர்வுக்கான திட்டங்களாக தேவன் மாற்றி அமைக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். ஆமென். அப்போ கடவுளே உங்களை பார்த்து நீ பெருகுன்னு சொல்லியிருப்பார்னா, உங்களை குன்ற பண்ணுகிறவன் யார்? உங்களை குறுக செய்பவன் யார்? யாராலையுமே முடியாது, யாராலையும் முடியாது. வேதாகம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய பெருக்கத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் சில எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் அது அவர்கள் வாழ்வில் முடிவு அல்ல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அது முடிவு அல்ல. யாருக்கு தான் வரல? ஈசாக்கு ஒரு குழி தோணுனா உடனே என்ன சொல்றாங்க, அது எங்களுக்குரியதாக்கும் அப்படின்ட்டான். அடுத்தால தோன்றான், தண்ணி வருது, என்ன சொல்றாங்க, எங்களுக்காகும். அடுத்தால தோன்றான், இவனுக்கே பயமாயிடுச்சு, யாருடா இவன், தோன்றதெல்லாம் தண்ணி வருது, இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஈசாக்கின் பெருக்கத்தை கண்டு அவன் எதிராளிகள் அவனிடம் நாம ஒன்னா புரோட்டா சாப்பிட போலாமா அப்படின்ட்டான் பாருங்க. உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிரிக்கு கூட பயம் வரும். ஆமென். இப்படி எதிர்த்ததினாலெல்லாம் அவர்கள் கூனி போனார்கள் என்றோ குறுகி போனார்கள் என்றோ வேதாகமும் சொல்லவே இல்லை. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நான் சொல்லட்டுமா, எந்த இனத்தை விட, எந்த தேசத்தின் மக்களை விட அதிகம் ஒடுக்கப்பட்ட இந்த இலங்கை தேச மக்கள் தான் பெருக்கத்தின் உச்சத்தில் நீங்கள் இருப்பீர்கள். எந்த தேசமும் பெருகாத அளவிற்கு, எந்த மக்களும் பெருகாத அளவிற்கு இந்த தேசத்தின் மக்கள் பெருகுவீர்கள் என்று சொல்கிறோம். உங்கள் பட்டணம், உங்கள் தேசம் ஒரு பெருக்கத்தின் தேசமாக, செல்வத்தின் தேசமாக, உயர்வின் தேசமாக இருக்கும். எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டீர்களோ, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டீர்களோ இலங்கை தேசத்தின் மக்களே, அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள், அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். உங்களுக்கு எதிராக எத்தனையோ உபாயங்கள், தந்திரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலோ இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் தெளிப்பு உங்க மேல வர்றதுனால உங்கள் சாபம் முடிவடைகிறது. உங்களை விட்டு உங்கள் சாபம் அகலுகிறது. உங்களை விட்டு எல்லா சாப கேடுகள் நீங்கி போகிறது. இனி சாபம் இல்லை, இனி சாபம் இல்லை, இனி ஒரு சாபமும் இராது. இனி ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்கிறது. அடிமைப்படுத்தப்பட்ட நீங்கள் ஆளும்படி எழும்புகிற நாட்கள் உங்களுக்கு வருகிறது. அந்த ராயல் அனாயிண்டிங், Father, in the name of Jesus, release the kingly anointing, the royal anointing. ஷக்கரே, ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ ஒடுக்கப்பட்டார்களோ, தேயில தோட்டங்கள்லையும், எத்தனையோ வாழ்க்கை நிலைகளிலேயும் மனிதர்களால, எத்தனையோ மதவாதிகளால, எத்தனையோ நபர்களால ஏமாற்றப்பட்டு ஒடுக்கப்பட்டு போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெருக வைப்பேன்.
நீ சிறுமைப்பட்ட தேசத்திலே நான் உன்னை பழுகவும் பெருகவும் வைக்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒடுக்கப்பட்ட நான் பெருகுவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இனிமே நீங்க ஒடுங்கி போற நாள் அல்ல, நீங்க உயரமா வர்ற நாள், நீங்க உயர வர்ற நாள், உயர வர்ற நாள், உயர வர்ற நாள், மேல வர்ற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். தாவீது சொல்லுகிறான், நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் தேவரே என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். நீங்க அழுதலுக்கு மேல இனிமே சிரிக்க போறீங்க. நீங்க அழுத நாட்களுக்கு மேல நீங்கள் சிரிக்க போகிறீர்கள். ஓ, நீங்கள் அழுதலுக்கு மேல நீங்கள் சிரிக்க போகிறீர்கள். உங்கள் அழுகைக்கு மேலாய் உங்களுக்கு சிரிப்பு காத்திருக்கிறது. உங்கள் இழப்புக்கு மேலாய் ஒரு மீட்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கம் நடத்த இருக்கிற பிள்ளைகள் மேல, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல, பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல, லார்ட் ஐ ரிலீஸ், லார்ட் ஐ கமாண்ட், லார்ட் ஐ ரிலீஸ் ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை ஒடுக்குதலுக்கு நடுவில் பெருக வைக்கிற ஒரு அனாயிண்டிங் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல இந்த நாளை நான் கட்டவிழ்க்கிறேன். லார்ட் ஐ ரிலீஸ், லார்ட் ஐ ரிலீஸ், லார்ட் ஐ ரிலீஸ், லார்ட் ஐ ரிலீஸ். ஷேகே ரேஷேகே ரபோ மல்கேபோ ரேஷேகே. அல்லேலூயா. தாழ்த்தப்பட்டவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். நசுக்கப்பட்ட சந்ததி எழும்புகிறது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விதைப்பு, இனிமே நீங்க பார்க்க போகிறது அறுப்பு. மிகப்பெரிய அறுப்பை நீங்க பார்க்க போறீங்க, மிகப்பெரிய அறுவடையை பார்க்க போறீங்க. ஓ ஷாட்டா லாகா தாரா ராஷா டே லேபோரோ ரிபே ஷேகே ரெக்லே பே ஷேகே தே 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 மாக்ரோ ஷடேலே கேதரே. எல்லாம் சொல்லுங்க, நான் பெருகுவேன். ஒரு சந்ததி அழுகையை மட்டும் இந்த தேசத்தில் பார்த்தது, ஒரு சந்ததி வெட்கத்தை மட்டும் இந்த தேசத்தில் பார்த்தது. கடவுள் சொல்றாரு, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஓ நீ வெட்கம் அனுபவித்த, நீ வெட்கம் அனுபவித்த, நீ வெட்கப்பட்ட, நீ தலை குனிஞ்ச அதே இடத்துல உன் தலைய நான் நிமிர பண்ணுவேன். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசம் என்ன? அப்ப இந்த தேசத்துல தான் வெட்கப்பட்டிருக்கீங்களா? இந்த தேசத்துல தான் உங்க தலை நிமிரும், உங்கள் தலைமுறை நிமிரும், உங்கள் தலைமுறை நிமிரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், ஏலத்தனையான பலன். ஓ, இந்த தலைமுறை மேல அது திரும்புகிறது. இன்னொரு ஜெனரேஷன் அல்ல, இந்த சந்ததி, இந்த சந்ததி, இந்த தலைமுறை அதை பார்க்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஓ, குட்டி குட்டி தம்பிகள் நான் பாக்குறேன், 13 வயசு 15 வயசு இருக்கிற குட்டி குட்டி தம்பிகளை நான் பாக்குறேன். நீங்க தான் வர போறீங்க, நீங்க தான் வர போறீங்க, நீங்க தான் வர போறீங்க, நீங்க தான் வர போறீங்க, நீங்க தான் பெருக்கத்துக்கு காரணமா இருக்க போறீங்க. You are the channel of the blessing. You are the channel of the blessings. 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 வெட்கத்துக்கு பதிலா, வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையால் வருகிறது. ஓ, இனி கீர்த்தியின் நாட்கள், இனி புகழ்ச்சியின் நாட்கள். ஓ, இனி அவமானத்தின் நாட்கள் அல்ல, இனி வெகுமானம், 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 வெகுமானத்தின் நாட்கள், இனி பரிசின் நாட்கள். ஓ, Rashatele, you will see the restoration of God. Oh, the God's restoration, the God's restoration. தேவன் எல்லாவற்றையும் மீட்டு தருகிறதை, திரும்ப தருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த தலைமுறையின் பிள்ளைகளை பார்ப்பீர்கள்.